ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு மை சேனல் ராயல் இண்டோ அரபிக் கிச்சன். நம்ம இன்றைக்கி சிவப்பரிசியை வச்சு ஒரு சிக்கனை சேர்த்து ஒரு ரெசிபி செய்ய போகிறோம். இது ஒரு அரபிக் ரெசிபி. அது நம்ம எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க. அதுக்கு சிவப்பரிசி ஒரு 3 கப் அளவுக்கு எடுத்து நம்ம கழுகி ஊற வச்சுருக்குறோம் ஒரு பாத்திரத்தில். அது தனியாக இருக்கட்டும். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு 50 மில்லி அளவுக்கு குக்கிங் ஆயில் நம்ம சேர்த்து ஒரு 2 வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி, ஒரு 2 பல் பூண்டையும் பொடிசாக நறுக்கி கட் பண்ணி அதையும் அதில் சேர்த்து நல்லா வதக்குவோம். வதக்கின பிறகு இது வந்து அரபி ரெசிபி. நீங்கள் நம்ம நாட்டுக்கு தகுந்தாப்பில் இருக்கும் அப்படின்னா நீங்கள் எப்படி செய்கிறதுன்னு அதை மாற்றி சொல்கிறேன், தெரிஞ்சுக்கங்க. ஒரு 5 தக்காளி பழத்தை எடுத்து சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருவோம். நம்ம இதை 1 கிலோ கோழி 4 பீஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்துருவோம். கழுகி க்ளீன் பண்ணி சேர்த்தாச்சு. இப்போ இதை வேகட்டும். இப்போ நம்ம ஊர் ஸ்டைலுக்கு செய்யணுண்டா இதில் வந்து பட்டை கிராம்பு ஏலம்னா நான் சேர்க்கலை. நீங்கள் பட்டை கிராம்பு ஏலம் சேர்த்து இஞ்சி பூண்டு, நம்ம பிரியாணிக்கு செய்கிற பிரியாணி மசாலா இதெல்லாம் சேர்த்து நீங்கள் பிரியாணி போல இதை செய்யலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அல்லது இதே போல் செஞ்சு ஒரு டிப்பு வேணும் பாருங்கள். இது தக்காளி சோறு மாதிரி, தக்காளி தான் கூட புளிப்பாக இருக்கும். அதனால் இது அரபி ரெசிப்பிங்கிறதுனால இது இப்படி தான் செய்யணும். கொஞ்சம் தக்காளி புளிப்பாக கூடுதலாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி வேணாலும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு மஞ்சப்பொடி 1 டீஸ்பூனு, மிக்ஸ் மசாலா இல்லாட்டி அரபி மசாலா ஒரு 2 டீஸ்பூனு, மிளகு பொடி 1 டீஸ்பூனும், ட்ரை லெமன் பவுடர் அதாவது காய்ந்த எலுமிச்சம்பழ தூள் 1 டீஸ்பூனும், நம்ம தேவைக்கு உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வேக வைப்போம். அப்படி வேகட்டும். கொஞ்சம் மல்லித்தலை கட் பண்ணி ஒரு கைப்பிடி சேர்த்துக்குவோம். ஒரு 3 எலுமிச்சம்பழம், காஞ்ச எலுமிச்சம்பழத்தை ஓட்டையை போட்டு அதையும் இதில் சேர்த்துருவோம். இது அரபியோட ட்ரெடிஷ்னல் டிஷ். இது ஒரு டொமாட்டோ பூரி 1 கப்பு அரைச்சி நம்ம ஊற்றி ஒரு 2 டொமாட்டோ எடுத்து ஒரு டொமாட்டோ பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுருவோம். டொமாட்டோ பேஸ்ட் இல்லாட்டி தக்காளியே இன்னும் ஒரு 2 தக்காளி எக்ஸ்ட்ரா சேர்த்து மிக்சியில் போட்டு அரைச்சி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா கிண்டி நல்லா வேக விடுங்க. நல்லா வெந்த பிறகு மசாலாலாம் பிரண்டு எல்லாம் வெந்த பிறகு நம்ம தண்ணி சேர்த்துக்குவோம். தண்ணி சேர்த்து நல்லா அதை வேக விடுவோம். மேகி இருந்தாலும் மேகி போடலாம். மேகி போட்டிங்கன்னாக்கா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நம்ம மேகி போடலை. தண்ணி கொஞ்சம் கூடுதலாக சேர்த்து 2 பெரிய பச்சை மிளகாவை நம்ம சேர்த்து வேக விடுவோம். அது பக்கம் ஒரு வெந்துக்கிட்டு இருக்கட்டும். ஒரு 75 கிராம் அளவுக்கு ஒரு பட்டர் எடுத்துக்குவோம். வெண்ணெய் எடுத்து ஒரு வானிலையில் போட்டு 2 வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி போட்டு, பிளாக் பெப்பரு, மிளகுத்தூள் 1 டீஸ்பூனு, அரபி மசாலா ஒரு டீஸ்பூனு, அரபி மசாலா இல்லாட்டி மிக்ஸ் மசாலா இல்லாட்டி எல்லா மசாலாவையும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்குங்க. மல்லிப்பொடி, மஞ்சப்பொடி, மிளகாப்பொடி, ஜீரகப்பொடி, இதெல்லாம் கரம் மசாலா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டாலும் சரி. மிக்ஸ் மசாலா, அரபி மசாலா இல்லாட்டி எலுமிச்சம்பழ பொடி 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கோம். அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்து தனியாக அதை வச்சுருவோம். இப்போ உங்களுக்கு கோழி நல்லா வெந்துடுச்சு. கிட்டத்தட்ட இது 1 ஹவர் ஆகும். அந்த கோழி வேகிறதுக்கு 1 ஹவர் ஆகும். கோழியை நம்ம எடுத்து வெளியே ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு, அந்த ஊற வச்சுருக்கேன் இல்லையா அந்த அரிசியை நம்ம இதில் இந்த தண்ணியோடையே போட்டுருவோம். ஊற வச்ச தண்ணியோடையே போட்டுருவோம். ஏன்னா தண்ணி பத்தாது, இதுக்கு தண்ணி கூடுதல் வேணும். இதில் அளவு வந்து 1க்கு 2 கணக்கு வைக்கணும். 2 கணக்கு வச்சா கூட சிலப்போ இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இந்த சிவப்பரிசி வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அந்த வெள்ளை அரிசி மாதிரி உங்களுக்கு சீக்கிரம் வந்துடாது, கொஞ்சம் டைம் எடுக்கும். நல்லா வேகணும். அதனால் தண்ணி கொஞ்சம் கூடுதலே வைக்கணும். நீங்கள் 1க்கு 2 கணக்கு, 1 கப்பு அரிசினா 2 கப்பு தண்ணி ஊற்றிங்க. அந்த கலவை அது வந்து நீங்கள் வச்சு
கடைசியாக வெந்த பிறகு ட்ரை ஆன பிறகு எடுத்து பார்க்கணும். உங்களுக்கு கட்டை வெந்துருச்சுன்னா நல்லா வெந்துருச்சுன்னா ஓகே. கொஞ்சம் அழுத்தமாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஹாட் வாட்டர் ஒரு கப்பு நீங்கள் எக்ஸ்ட்ரா எவ்வளோ தேவையோ அதுக்கு சேர்த்து திருப்பி அதை தம்மில் போட்டு வேக வைங்க. கொஞ்சம் மல்லித்தலையை சேர்த்து நம்ம அதை வேக வைப்போம். நல்லா கொதிச்சு தண்ணி ட்ரை ஆகி வருது. இந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆன பிறகு டைம் எடுக்கும் உங்களுக்கு, அதனால் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். நல்லா ட்ரை ஆகி இது போல் வந்த பிறகு நம்ம சிம்மில் வச்சு கீழே ஒரு பிளேட்டை வச்சு ஒரு அலுமினியம் ஃபைலில் ஏதாவது போட்டு மூடி தம்மில் போடணும். ஸ்லோ ஃபயரில் ஒரு 10 நிமிஷம் வச்சிங்கன்னா அந்த தண்ணியெலாம் நல்லா ட்ரை ஆகி உறிஞ்சிடும். அதுக்கு பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி சிக்கன் நம்ம வெளியே எடுத்துகிட்டு பரிமாற வேண்டியது தான். இது உங்களுக்கு உதிரி உதிரியாக நமக்கு இருக்காது, நல்லா வெந்திருக்கணும். அப்போ தான் இது சாப்பிட நல்லாயிருக்கும். இந்த சிவப்பரிசியில் நிறைய சத்துக்கள் இருக்குது, உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமும் கூட. நம்ம வெள்ளரிசியை விட இந்த சிவப்பரிசி சாப்பிடும்போது நம்ம குடல்லாம் போய் ஒட்டிக்கிட்டு சரியாக வெளியாகாது உங்களுக்கு. ஆனால் இந்த சிவப்பரிசி நல்லா உங்களுக்கு கிளியராக ஃபைபர்லாம் இருக்குது இதில். அதனால் உங்களுக்கு குடலெல்லாம் நல்லா ஏக்கமாக்கி சத்தெல்லாம் உறிஞ்சிட்டு சக்கையை வெளியாக்கிடும். நல்லா ஃப்ரீயாக வெளியாகிடும் உங்களுக்கு, நல்லா மோசன் உங்களுக்கு வெளியாகிடும். அந்த மாதிரி இந்த ரைஸ் நல்லது. நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆளுங்கிற பட்டனையும் பெல் பட்டனையும் அழிச்சு விட்டுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோலாம் உங்களுக்கு வந்து சேரும். நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.